லித்துன் என்ன பண்ண போகிறேன்? உங்களோட குழந்தைங்களும் ரொம்ப க்ரியேட்டிவாக இன்டெலிஜென்ட்டாக இருக்கணுமா? அப்போ நீங்கள் இந்த பில்டிங் பிளாக்ஸ் கேம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா கேளு, அம்மா செய்கிறேன். ஓகேவா? சிங்கம் பண்ண போறியா? டைனோசரா? பிரேமா யாரு? பிரேமா யாரு? அப்போ அம்மானு கூப்பிடலாமே. அப்போ அம்மானு கூப்பிடலாம்ல. ஓகே, சூப்பராக பண்ணுறியே. சூப்பர். இந்த பில்டிங் பிளாக்ஸ் அவங்க விளையாடும் போது நல்லாவே ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் பொறுமையாகவும் ஆகுவாங்க. ஸோ இது பொறுமையாக ஒரு இடத்துல உட்காந்து 1 by 1 ஜாயின் பண்ணும்போது அவங்களோட பேஷன்ஸ் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப வாலாக இருக்கிற பசங்களே இதை உட்கார வச்சு அவங்களோட க்ரியேட்டிவிட்டியும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் ரெண்டுமே ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். துப்பாக்கி அது? ஓகே, பபிள்ஸ் துப்பாக்கியா? ஓகே. ஏன் பபிள்ஸ் காணுமே? ஆனா பபிள்ஸ் எங்க? பபிள்ஸ் துப்பாக்கியில் பபிள்ஸ் வரணும்ல. எங்கே வந்துட்டுருக்கு? ஓகே, ஊஞ்சல் ஆடுதா கோஸ்ட்டு? பயமா இருக்கா? சிரிக்கிற? நீ கேர்ளா பாயா? அம்மா யாரு? அப்பா? அப்பாவும் பாய். ஐயோ, அப்பாவும் பாய்டா. அப்பாவும் நீயும் பாய். பாய் கேர்ள். சரி, என்ன பண்ணியிருக்க? நான் தான் பண்ணேன். எப்படி இருக்கு காட்டு? வண்டி. ஐயோ, ஆக்சிடென்ட். நம்ம குழந்தைங்க பார்த்து பழக்கப்பட்ட டிசைன்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணி அவங்க கையில் கொடுக்கும்போது அவங்களும் அதை ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. இது நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட்டு இது வீடு. இது ட்ரெயின். இது ட்ரீ. கேம் உனக்கு பிடிச்சிருந்துச்சா? உங்களோட குழந்தைக்கு ரொம்ப நேரம் ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கணும்னா நீங்கள் தாராளமாக இந்த பில்டிங் பிளாக்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து கொடுக்கலாம். பிகாஸ் இது நல்ல ஒரு பிரெயின் வந்து ஆக்டிவாக வச்சுக்கும். பிகாஸ் அவங்க திங்கிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். என்ன கலர் யூஸ் பண்ணலாம், என்ன ஷேப் யூஸ் பண்ணலாம், நம்ம மனசில் நினைக்கிற டிசைன் எப்படி கொண்டு வரலாம், இன்டர்பிரேட் பண்ணுற கெப்பாசிட்டியும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பெஸ்ட்டான பேரண்டிங் டிப்ஸ்க்கு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.